Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி உத்தமபாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் முற்றிலும் வயலில் சாய்ந்து சேதம் அடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். விவரங்களை முடிய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விவரங்கள். தேனி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமா பார்த்தோம் என்றால் உத்தமபாளையம் சுற்று வட்டார பகுதியில் முதல் போக அறுவடை பணிக்காக தயாராக அந்த நெற்பயிர்கள் பார்த்தோம்னா வயல்லையே சாய்ந்து அப்படியே தண்ணீர்ல படுத்து விட்டுருது. இதன் காரணமா பார்த்தோம்னா ஒவ்வொரு விவசாயிகளுமே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாக வேதனையுடன் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக உத்தமபாளையம் அந்த சுற்று வட்டார பகுதிகளை பார்க்கும் பொழுது தற்பொழுது அறுவடை செய்யலாம் என்று காத்திருந்த சூழலில் கனமழையினால் நெற்கதிர்கள் முற்றிலும் தண்ணீரில் சாய்ந்து படுத்து விட்டதால் கடந்த 5 மாதங்களாக இந்த செலவு செய்து வளர்த்து வந்த இந்த நெற்பயிர்கள் தங்களுக்கு முதலீடு வரும் என்று எதிர்பார்த்த சூழலில் மழையினால் எல்லாமே சாய்ந்து விட்டதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கதிர்களை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரத்தின் பணமானது தற்போது அதிகரித்து விட்டதாகவும், அதாவது 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை 2 மணி நேரம் வரை செய்ய தாமதமாகும் என்பதால் விவசாயிகள் அதிலும் பெருத்த அடியாக விழுந்து உள்ளது. 40 முறை வரக்கூடிய ஒரு வயல் பார்த்தோம் என்றால் 10 முறை தான் வரும் என்று விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கையை விவசாயிகள் வைத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஷாம், இந்த ஒரு பெரும் துயரமான விவசாயிகள் மத்தியில் ஒரு கவலை ஏற்படுத்தி வருகிறது. ஷாம், Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.